கணவரை இழந்தும் கூட திருமாங்கல்யம் பூ பொட்டோட இருக்கிறது ஏன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாடகி உஷா உதுப். தன்னோட குரல் ஆண்களோட குரல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னை இசை ஆசிரியர்கள் ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க ரொம்பவே உருக்கமா சொல்லியிருக்காங்க. நைட் கிளப் பாடகியா வந்தவங்க உஷா உதுப். இவங்க கடந்த 50 வருஷங்கள்ல 17 இந்திய மொழிகள், 8 சர்வதேச மொழிகள்ல ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி சாதனை படைச்சிருக்காங்க. இவங்களோட குரல் இசைக்கு ஏத்த மாதிரி மென்மையா இல்ல அப்படின்னும் மியூசிக்குக்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லி இசை ஆசிரியர் உஷாவை இசை வகுப்புல இருந்து வெளியேற்றி இருக்காங்க. ஆனாலும் உஷா அதுக்காக துவண்டு போகல. இசை மேல அவங்களுக்கு இருந்த ஆர்வத்தின் காரணமா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. அப்பதான் நம்மளோட குரலுக்கு ஏத்த மாதிரி மேற்கத்திய இசை சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அதை தேர்வு பண்ணியிருக்காங்க. சினிமா பாடல்களையும் மேற்கத்திய இசையில பாடியிருக்காங்க. மேல்நாட்டு மருமகள் படத்துல லவ் யூ ஏ பியூட்டிஃபுல் அப்படிங்கிற பாட்டையும், அஞ்சலி படத்துல வேகம் வேகம் அப்படிங்கிற பாட்டையும் இவங்க பாடியிருக்காங்க. இந்த நிலையில 17 இந்திய மொழிகள்ல பாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாடல்களோட அர்த்தத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் பாடுவேன். எனக்கு 67 வயசு ஆகுது. நான் 56 வருஷங்களா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். என்னோட பயணத்துக்கு என்னோட கணவர் ஜானி ரொம்பவே உறுதுணையா இருந்தாரு. என்னோட உடைகள், மேக்கப்ப கணவர் எப்பவுமே பாராட்டுனதே கிடையாது. பத்ம விருதுக்கு நான் ஆஃப் ஒயிட்ல ஒரு சேலை கட்டியிருந்தத பாராட்டுனாரு. இத்தன வருஷங்கள் கல்யாண வாழ்க்கையில அவர் பாராட்டுனத நான் மறக்கவே மாட்டேன். நான் சைவம், அவரு அசைவம். ஆனா என்னோட கணவர் மீது இருக்கக்கூடிய காதலால மீன் மாதிரியான அசைவங்கள நான் சமைப்பேன். என்னோட திருமாங்கல்யத்த நானே வாங்கி போட்டுக்கிட்டேன். அதுல இந்துவோட அடையாளமும், கிறிஸ்தவ மதத்தோட அடையாளமும் இருக்கும். ஏன்னா, என்னோட கணவர் கிறிஸ்தவர். என்னோட கணவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. இந்தியாவுல கணவர இழந்துட்டா பூ, பொட்டு, மாங்கல்யம் எல்லாத்தையுமே துறந்துடுறாங்க. அத நீங்க நம்புறீங்க அப்படின்னா, அத நீங்க பின்பற்றிக்கலாம். அத நான் செஞ்சேன் அப்படின்னா, வெளிவேஷம் போடுறேன் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு பூ பொட்டு மேல நம்பிக்கை இருந்தா வச்சுக்கோங்க. அதுக்காக எல்லாரும் இத செய்யணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. என்னோட கணவரை இழந்துட்டு பாட போகும்போது பல பேர் நினைக்கலாம், கணவரை இழந்துட்டு ஜாலியா பாடுறாங்களே அப்படின்னு. ஆனா, உங்கள சிரிக்க வைக்க நான் எத்தன வலியோட ஜாலியா பாடுறேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உஷா உதுப்.